Taste the Daily. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனுக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெற்று அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 11ஆம் தேதி அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். நேற்று 12 மணி முதல் அதாவது 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை தலைமை கழகம் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இதற்கான விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 2வது நாளாக விருப்ப மனுக்கள் விறுவிறுப்பாக பெற்று சமர்ப்பித்து வருகிறார்கள். இதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு 15,000 ரூபாய் டிடி வரைவோலையை கொண்டு வர வேண்டும். அந்த வரைவோலை ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே அவர்கள் எடுக்க வேண்டும். எந்த வங்கியில் வேண்டுமானாலும் அந்த வரைவோலையை எடுத்து கழகத்திலே கொண்டு வந்து அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார்கள் அது என்கிற விவரத்தோடு அடங்கிய அந்த படிவத்தை கொடுத்த பிறகு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து குறிப்பாக அதிலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள், பெயர், தொலைபேசி எண், அதே போன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கொடுத்து அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த விவரத்தை நாம் அந்த படிவத்தை பெற்றுக் கூறுவதற்காக இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக மகளிரணி மாநில செயலாளர் ப. வளர்மதி, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் செம்மலை, அதே போன்று அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். ஆர்வத்தோடு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி, கேரள மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இந்த மனுக்களை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் 12 மணிக்கு தொடங்கிய அந்த விருப்ப மனு, அதாவது 1237 மனுக்கள் தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளாவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள், மாநகரங்களிலே இருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள் என விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தங்களுடைய தொகுதிகளிலே அதாவது கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 349 விண்ணப்பங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். அதே போன்று 888 பேர் தாங்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியுடைய பெயரை குறிப்பிட்டு அதற்காக விண்ணப்ப படிவங்களை பெற்று சென்றதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக விறுவிறுப்பாக இந்த விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கழக மகளிரணி செயலாளர் இருக்கக்கூடிய ப. வளர்மதி, அதே போல முன்னாள் அமைச்சர் செம்மலை, அமைச்சாரா ஓட்டுநர் அணியினுடைய மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் பெற்று வருகிறார்கள். முறையாக இந்த கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர் வரிசைகளை நின்று பொறுமையாக ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவிற்கு இடைவெளிகளோடு அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தலை எப்போதுமே முதலாக அறிவித்து அதற்கான வேட்பு மனுக்களை கொடுத்து அந்த நிர்வாகிகள் முறையாக பெற்று அதற்கான அறிவிப்புகளை இடைக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை தொடர்ந்து மெய்ப்பித்து வருகிறது. வரலாற்றிலே சரித்திர சாதனையை புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலமாக இருக்கட்டும், புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய காலமாக இருக்கட்டும், தொடர்ந்து பல்வேறு சரித்திர சாதனைகளை மக்களுக்காக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தினுடைய அந்த தேர்தல் களத்தில் விருப்ப மனு பெறுவதற்கான பணிகள் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.